ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓன் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குது பாருங்க, அங்கேருந்து அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர், இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன்பை நான் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அலுவலக உதவியாளர் ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, ஆதி திராவிடர் கேட்டிருக்காங்க, பிசி எம்பிசி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி பார்த்தா பிசி எம்பிசி 18லேருந்து 34 கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிசி எம்பிசியில் 12 34 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 வேகன்சி ஆஃபீஸர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 ரூபாயிலேருந்து 58,000 வரைக்கும் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு துப்புரவாளர் கேட்டிருக்காங்க. நீங்கள் 5th பாஸ் பண்ணால் போதுமானது. பொது போட்டி தான். ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அதே சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தோட்ட துப்புரவாளர் கேட்டிருக்காங்க. 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம். அதேமாரி 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு ஒரு 6 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தோட்ட துப்புரவுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 4,100 ரூபாயிலேருந்து 12,500 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய முகவரிக்கான அட்ரஸ் ப்ரூஃப், அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்ரஸ் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தா ஃபில் பண்ணி டைரெக்டாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஒன்று டைரெக்டாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இந்த தமிழ் வளர்ச்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள், அதுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 26/7/2024 அதுக்குள்ள இந்த வேலைக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தாராளமாக நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விண்ணப்பிக்கும் பதவி, எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அலுவலக உதவியாளா, துப்புரவாளரா, தோட்ட துப்புரவாளர்ன்றதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இன சூழ்ச்சி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, உங்கள் பெயர் என்ன, ஜெண்டர் என்ன, பிறந்த நாள் என்ன வித் வயதோட, நெக்ஸ்ட் கல்வி தகுதி என்ன, மதம் ஜாதி என்ன, அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் மொபைல் நம்பர் என்ன, மெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 4 டாக்குமெண்ட்ஸை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி தபால் மூலமாகவோ அல்லது டைரெக்டாகவோ நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் படி தமிழகத்தில் உள்ள அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கம்மி வேகன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க, எலிஜிபிள் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.